ஒரு வேத பகுதியை எடுத்துக்கொள்ளலாம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 36வது அதிகாரம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 36வது அதிகாரம், அதோடைய 6வது வசனத்துல இருந்து 10வது வசனம் வரைக்கும் ஒருவர் சத்தமா வாசிக்க கேட்கிறேன். 6வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் எசேக்கியேல் 36வது அதிகாரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். தேவன் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனங்களை தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்படும் பொழுது இஸ்ரவேல் தேசத்தோட நிலைமை என்ன அப்படின்னா, அங்க செடி கொடிகள் எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்தை பாபிலோன் ராஜா வந்து சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டார். அவர் சிறைப்பிடித்து கொண்டு போன பொழுது இஸ்ரவேல் தேசத்தை தீய வைத்து எல்லாத்தையும் அழித்து விட்டார். அழித்துவிட்டு அங்கே மிகவும் ஏழ்மையானவர்கள், எளியவர்கள், கஷ்டப்படுறவர்களை மாத்திரம் ஆமென் அவர் அந்த எருசலேமிலே வைத்துவிட்டு மற்ற எல்லாத்தையும் அவர் சிறையிருப்புக்கு கொண்டு போய் விடுகிறார், தன்னுடைய தேசத்துக்கு கொண்டு போய் விடுகிறார். 3 விதமாய் அந்த சிறையிருப்பு நடக்கிறது. முதல் முறை போகும்பொழுதுதான் சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ, தானியலை சிறைப்பிடித்து கொண்டு போறாங்க. 2வது எருசலேமிலிருந்து சிறைப்பிடித்து விட்டு போகும் பொழுது ஆமென் எசேக்கியேல் தீர்க்கதரிசி கொண்டு போகப்படுகிறார். 3வது சிறையிருப்பு போகும்பொழுது ஆமென் எருசலேமை முழுவதையும் சிறைப்பிடித்து அதை தீய வைத்து அழித்து விட்டு ஆமென் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் ஆமென் ஸ்தோத்திரம் அந்த தேசம் இருக்கிறது. எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு நிலைமையில தான் எருசலேம் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த நிலைமையில தான் தேவன் எருசலேமை பார்த்து, இஸ்ரவேல் தேசத்தை பார்த்து அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அதை தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அதோடைய 9வது வசனம் சொல்லுது பாருங்க. 9வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை, சத்தமா சொல்லுங்க, கண்ணோக்குவேன். அல்லேலூயா. அப்படின்னா அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நான் உங்களோடு இருந்து உங்களுக்கு உதவி செய்வேங்கிறாரு. அல்லேலூயா. இன்னொரு மொழிபெயர்ப்பது தெளிவா சொல்லுகிறது, நான் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்வேன். சத்துருவோட பிளான பாருங்க. ஆமென் ஸ்தோத்திரம், நல்லா கவனிங்க. ஆமென் ஸ்தோத்திரம். தேவன் ஆமென் இஸ்ரவேல் ஜனங்களை சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்தார். ஆமென் சிறையிருப்புக்கு இவங்க போறாங்க. ஆனா சத்துருவானவன் என்ன செய்யறான் அப்படின்னா, அந்த தேசத்தை தீய வைத்து அழித்து விடுகிறான். அப்படின்னா அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா ஜீவனையும் அவன் அழித்து விடுகிறான். நல்லா கவனமா கவனிக்கணும். அப்பதான் நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும். அல்லேலூயா, ஆமென். அந்த தேசத்தில் இருக்கிற செடி கொடிகள் மரங்கள் எல்லாவற்றையும் தீய வைத்து அழித்து விடுகிறான். தீய வைத்து அழித்து உடனே அதுக்கப்புறம் அது முளைக்குமா? சொல்லுங்க. மறுபடியும் என்ன செய்யாது? முளைக்க தளிர் வராது. ஆமென் சோதரன், நமக்கு தெரியும் இஸ்ரவேல் தேசம் எவ்வளவு செழிப்பான தேசம்.
ஆமென் பாலும் தேனும் ஓடுகிற நல்ல கானான் தேசம், தேவன் விரும்பின தேசம், தேவன் தன் ஜனங்களுக்காக நியமித்த அல்லது உருவாக்கின தேசம்தான் இந்த இஸ்ரவேல் தேசம். அல்லேலூயா. இந்த தேசத்தை சத்துருவானவன் எப்படி மாத்தி விட்டான் அப்படின்னா, ஆமென் ஸ்தோத்திரம், அதை வனாந்தரமாய் அவாந்தர வெளியாய் மாற்றிவிட்டான். அங்க இருக்கிற செடி கொடிகள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது. இனி அங்கே செடி கொடிகள் முளைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட நிலைமையில தான் ஆண்டவர் தன்னுடைய தீர்க்கதரிசியின் மூலமாக தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். தேசத்தை பார்த்து, தேசத்தில் இருக்கிற மலைகளை பார்த்து, ஆமென், அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். என்ன உரைக்கிறார் அப்படின்னா, என் ஜனம் திரும்பி வரப்போகிறது. ஆமென் ஸ்தோத்திரம். மலைகளே, ஆமென் ஸ்தோத்திரம், செடிகளே, அழிந்து போன செடிகள் மறுபடியும் முளைக்க ஆரம்பிக்கணும். ஆமென் ஸ்தோத்திரம். அழிந்து போன மரங்கள் மறுபடியும் முளைக்க ஆரம்பிக்கணும். என் ஜனம் மறுபடியும் தேசத்துக்குள்ள வரப்போகிறது. அவர்கள் வரும்பொழுது இந்த தேசம் வனாந்தரமாய் இருக்கக்கூடாது, இந்த தேசம் பாலைவனமாய் இருக்கக்கூடாது, இந்த தேசம் அவாந்தர வெளியாய் இருக்கக்கூடாது. என் ஜனம் வரும் பொழுது இந்த தேசம் செல்வ செழிப்போட இந்த தேசம் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசியின் மூலியமாக அவர் ஆமென் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஆமென் ஸ்தோத்திரம், நிறைய நேரங்கள்ல சத்துருவானவன் ஆமென் நம்முடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் ஸ்டாப் பண்ணிருப்பான். நம்முடைய நன்மைகள் எல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கோம். ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென் நம்முடைய காரியங்கள்ல ஒரு மாற்றமும் இல்லாமல் இருக்கோம். ஏதோ ஒரு வளர்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலை, ஆமென் ஸ்தோத்திரம், ஒரு அசைவு கூட இல்லாத ஒரு நிலைமை இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், அந்த காரியங்கள்ல ஒரு வளர்ச்சி, ஒரு அசைவு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்றார், என் ஜனம் இத்தனை வருடமாய் 70 வருடமாய் அடிமைத்தனத்தில் இருந்து விட்டார்கள். 70 வருடமாய் ஆமென் துன்பத்தை அனுபவித்து விட்டார்கள். 70 வருடமாய் அவர்கள் வேதனை அனுபவித்து விட்டார்கள். ஆமென். அந்த பாபிலோன்ல இருந்தாலும் என் ஜனங்கள் என் நாமத்தை மறுதலியாமல் இருந்தபடியினால் அவர்களை மறுபடியும் என் தேசத்தில் கொண்டு வந்து ஆமென் இழந்து போன அந்த நன்மைகளை, இழந்து போன ஆசீர்வாதங்களை, இழந்து போன விடுதலைகளை, இழந்து போன சுகத்தை, இழந்து போன ஆரோக்கியத்தை, இழந்து போன செழிப்பை நான் மறுபடியும் என் ஜனங்களுக்கு நான் கட்டளையிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேல் தேசத்தை சத்துருவானவன் பாலாக்கி போட்டு விட்டார், தேசத்தை அழித்து போட்டு விட்டார். ஆமென். அங்க இருக்கிற ஆமென் செடி கொடிகள்ல ஜீவன் இல்ல, அங்க இருக்கிற நன்மைகள்ல ஜீவன் இல்ல, ஒரு மாற்றமும் இல்ல. எல்லா பல வருடங்களா வனாந்தரமாக்கப்பட்டு இருக்கிறது, பல வருடங்களா மாற்றம் இல்லாமல் இருக்கிறது, பல வருடங்களா வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது, பல வருடமா இந்த இஸ்ரவேல் தேசம் ஆமென் ஸ்தோத்திரம் வனாந்தரமா இருக்கிறது. எல்லாரும் பார்த்து சிரிக்கிறார்கள், எல்லாரும் பார்த்து கேலி பண்றார்கள். ஒரு வருடத்துல, ஒரு காலகட்டத்துல இஸ்ரவேல் தேசமே, நீ எப்படி இருந்தா, செல்வ செழிப்பா இருந்தாயே, இன்னைக்கு நீ வனாந்தரமா இருக்கிறாயே, இன்னைக்கு ஒன்றுமில்லாமல் இருக்கிறாயே, உனக்கு ஏன் இந்த நிலைமை என்று எல்லாரும் பார்த்து சிரிக்கும் பொழுது தேவன் சொல்லுகிறார், நான் மறுபடியும் என் தேசத்தை கட்டுவேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மறுபடியும் என் தேசத்தை கட்டுவேன், நான் மறுபடியும் என் தேசத்தை ஆமென் மறுபடியும் உருவாக்குவேன். எல்லாரும் கேலி பேசுறார்கள். இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்லலாம், ஒரு காலகட்டத்தில் நீ எவ்வளவு நல்லா இருந்த, எப்படி ஜெபித்த, எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்த, இன்னைக்கு எல்லாவற்றையும் இழந்து ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாய் என்று சொல்லலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் பட்சத்தில் இருந்து, நான் உன்னோட கூட இருந்து, நான் உனக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இஸ்ரவேல் தேசம் எப்படி இருக்கு அப்படின்னா, விதைச்சாலும் பலன் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன் அப்படின்னா, தீயினால் என்ன செஞ்சிட்டாங்க, எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற ஜீவன் ஆமீன் அற்று போனது. இஸ்ரவேல் தேசம் ஜீவனை இழந்து போய்விட்டது. ஆனா ஆண்டவர் மறுபடியும் ஒரு ஆமென் ஸ்தோத்திரம், ஒரு படைப்பை உருவாக்குகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க, என் வாழ்க்கையில ஜீவன் இல்லாத காரியங்கள்ல, ஜீவனற்று போய் இருக்கிற காரியங்கள்ல
என் தேவன் மறுபடியும் ஒரு ஜீவனை கொடுக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டுக்கு மகிமை செலுத்தலாமா? அதை நம்ம இப்படி புரிந்து கொள்ளலாம். இந்த உலகத்தை உண்டாக்கும் பொழுது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. அதுல எப்படி அவர் மறுபடியும் தன்னுடைய வார்த்தையினால அமேஸ்வரம் செடி கொடிகள் மரங்கள் பறவைகள் எல்லாவற்றையும் உண்டாக்குனாரோ அமேஸ்வரர் இஸ்ரவேல் தேசமும் அதே நிலைமைக்கு கொண்டு போகப்பட்டு விட்டது. ஆண்டவர் மறுபடியும் ஒரு படைப்பை உண்டாக்குகிறார், மறுபடியும் ஒரு கிரியேஷன் உண்டாக்குகிறார். தன் ஜனங்கள் அவர் மறுபடியும் அமேஸ்வர புதிய படைப்புகளை உருவாக்குகிறார். சத்துருவானவர் உங்களுடைய வாழ்க்கையில் அழித்து போட்ட நன்மைகள், அழித்து போட்ட ஆசீர்வாதங்கள், அழித்து போட்ட அமேஸ்வர ஜீவன்கள், அழித்து போட்ட பொருளாதாரங்கள், அழித்து போட்ட சகல காரியங்களிலும் ஆண்டவர் சொல்கிறார், நான் இதோ புதிய காரியத்தை செய்ய போகிறேன். ஆமென். புதிய நன்மைகளை செய்ய போகிறேன். இதுவரைக்கும் நீ இழந்து போன காரியங்களை குறித்து கவலைப்பட வேண்டாம். உனக்காக ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனத்துக்காக நான் உண்டாக்கின என் ஜனத்துக்காக, எனக்காக வேறு பிரிக்கப்பட்ட என் ஜனத்துக்காக, ஆமென், பிரித்தெடுக்கப்பட்ட என் ஜனத்துக்காக, ஆமென், எனக்கென்று வாழுகிற என் ஜனத்துக்காக நான் மறுபடியும் ஆமேஸ்வர புதிய படைப்புகளை, ஆமென், புதிய சரித்திரங்களை, புதிய பக்கங்களை நான் உருவாக்குகிற கர்த்தர். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சத்துருவானவன் அழித்து போட்ட காரியங்கள் இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கை வனாந்தரமா இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கை அவாந்தர வெளியா இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கை வெறுமையா இருக்குதா? ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் அதில் ஜீவன் வரும், மறுபடியும் அதில் ஜீவன் வரும், மறுபடியும் அதில் ஜீவன் வரும், மறுபடியும் அவைகள் உருவாக்கப்படும், மறுபடியும் அதில் புதிய காரியங்கள் அது தொடங்கும். இனி அதில் ஒன்று இல்லாமல் போகாது. புதிய காரியங்களை செய்கிறவர், வனாந்தரங்களை மாத்துகிற கர்த்தர், அவாந்தர வெளிகளை மாத்துகிற கர்த்தர், வனாந்தரத்தில் ஆறுகளை ஓடப்படுகிற கர்த்தர். அவர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தரத்தை பார்த்து அவர் சொல்லுகிறார், அவைகள் புதிய தளிரை கொடுக்கும். ரிவாலா ஷாடா ரகலாபா ரிஷியா தரலபா ரஹந்தரபா. எந்த காரியங்கள்ல மாற்றம் இல்லாமல் இருக்கிறதோ, எந்த காரியமுடைய வாழ்க்கையில் அசைவில்லாமல் இருக்கிறதோ, எந்த காரியங்கள்ல ஒரு மூவ் இல்லாம இருக்கிறதோ, அல்லது எந்த காரியங்கள் ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறதோ, பல வருடமய காரியங்கள் இப்படி இருக்கிறது, பல வருடங்களே குடும்பம் இப்படி இருக்கிறது, பல வருடங்களே சபை இப்படி இருக்கிறது, பல வருடங்களே என் ஊழியம் இப்படி இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஜீவனை உண்டாக்குகிறேன். ஜீவன் உண்டாகவோ அது பரிபூர்ணப்படவும் நான் வந்தேன். ஆமே சோத்ரா. சத்துருவானவர் ஆமே சொல்ற திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறார். ஆனால் நானோ ஜீவன் உண்டாகவோ அது பரிபூரணப்படவும் வந்தேன்னு சொன்னது போல, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சத்துருவானவன் அழித்து போட்ட காரியங்கள்ல, சத்துருவானவன் எடுத்து போட்ட காரியங்கள்ல ஒரு புதிய ஜீவனை கொடுத்து ஒரு புதிய தொடக்கத்தை அவர் கொடுக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு புதிய தொடக்கம் உண்டாகிறது, ஒரு புதிய கிரியேஷன் உண்டாகிறது, ஒரு புதிய ஆரம்பம் உண்டாகிறது. ஆமே சோதரா. சத்துரு சொன்னா எல்லாம் முடிந்தது, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல, இப்போதான் அது ஆரம்பமாகிறது, இப்பொழுதுதான் அது ஆரம்பமாகிறது. உங்களுடைய வாழ்க்கையில, ஆமே, ஒரு சூழ்நிலைகள்ல, ஒரு குடும்பத்துல, ஒரு ஊழியங்கள்ல ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய தொடக்கம் ரைட் நவ இப்பொழுதே அது தொடங்குகிறது. ஷாலஹந்தரலபா ஒரு புதிய தொடக்கம் வருகிறது சகோதரர், புதிய தொடக்கம் வருகிறது சகோதரர், புதிய தொடக்கம் வருகிறது. ஆமீன். இது முடிவல்ல, இது முடிவல்ல, இது முடிவல்ல, இது முடிவல்ல. ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஆமென். இந்த இரண்டாவது நாள் ஒரு புதிய தொடக்கம். ரைட் நவ, ரைட் நவ, இப்பொழுதே சத்துரு அழித்த காரியங்கள்ல எஸ் லார்ட் ஒரு புதிய தொடக்கம். ரைட் நவ, ரைட் நவ, ரைட் நவ. இதோ 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 இதோ. ஆமென். ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய தொடக்கம். எஸ் 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 லார்ட். ரைட் நவ.
சத்துரு அழித்த காரியங்கள்ல, ஆமென், சத்துரு வனாந்தரமாக்கின காரியங்கள்ல ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு ஜீவன் வருகிறது, ஒரு ஜீவன் வருகிறது, ஒரு ஜீவன் வருகிறது, ஒரு ஜீவன் வருகிறது. இப்பொழுது ஆமென், பெற்றுக்கோ, பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. எஸ் எஸ் எஸ், இனி வனாந்தரம் இல்ல. ஷகதர லபரபு லிபா ரிகந்தரபு, இனி வனாந்தரம் இல்ல, இனி வனாந்தரம் இல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பட்சத்தில் இருக்கிற, உன் கூட இருக்கிற, உனக்கு உதவி உண்டாகும்படி, உனக்கு உதவி செய்யும்படி, உனக்கு இரக்கம் செய்யும்படி, உனக்கு தயவு செய்யும்படி, இதோ உன் பட்சத்தை, உன் பட்சத்தை, உன் பட்சத்தை, உன் பட்சத்தை, உன் பட்சத்தை, இதோ நான் இருக்கிறேன். ரகலஷே பியக்கரபோ லதடக ரிகதரலஷயா மகதரபோ. எஸ், நல்ல கரங்களை தட்டி வாயில திறந்து கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய ஜீவ, ஆமே, புதிய தொடக்கம் வருகிறது, புதிய ஆரம்பம் வருகிறது. விட்டாதீங்க, விட்டாதீங்க. ஒரு புதிய தலை, ஒரு புதிய தலை. சத்துரு வெறுமையாக்கி போட்ட காரியங்கள்ல, சத்துரு அழித்து போட்ட காரியங்கள்ல ஆண்டவர் ஒரு புதிய தொடக்கத்தை தொடங்குகிறார், ஒரு புதிய ஆரம்பத்தை தொடங்குகிறார். ஆமே, சோத்ரா. அலங்கோலமான உங்களுடைய வாழ்க்கையில, அலங்கோலமான உங்களுடைய காரியங்கள்ல இன்னைக்கு ஒரு புதிய தொடக்கம் வருகிறது, ஒரு புதிய ஆரம்பம் வருகிறது. ரிபாலா ஷாகா லிதாடகா ரிமாலாவோ ரிஷேகே ரிபியாகரவோ. Yes, Lord. Yes, Lord. Arorishabalahantharaba. Yes, Lord. அவர், ஆமென், இன்னைக்கு உங்களுடைய நன்மைகளை பார்த்து பேசுகிறார், உங்களுடைய காரியங்களை பார்த்து பேசுகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் வரப்போகிறாங்க என்று சொல்றா. அந்த வசனம் நல்லா சொல்லுகிறது, என் ஜனம் வரப்போகிறது, என் ஜனம் வரப்போகிறது, என் ஜனம் வரும் பொழுது, ஆமென் சோதரா, இந்த தேசம் பாழாக்கப்பட்டு இருக்க கூடாது. என் ஜனம் வரும் பொழுது, ஆமென், இந்த தேசம் நன்மை இல்லாமல் இருக்க கூடாது. என் ஜனம் வரும்பொழுது இந்த தேசம் வெறுமையா இருக்க கூடாது. என் ஜனம் வரும்பொழுது இந்த தேசத்துல குறைவு இருக்க கூடாது. ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆதாம் ஏவாளை உண்டாக்குவதற்கு முன்பதாகவே அவர்களுக்கு தேவையான சகலத்தையும் இந்த பூமியில உண்டாக்குனா, அவர்களுக்கு தேவையான சகலத்தையும், ஆமென், அவர்கள் வாழ்வதற்கு தேவையான சகலத்தையும், அவர்களுக்கு தாமே தேவையான சகல நன்மைகளையும் அவர் இந்த பூமியில உண்டாக்கு. ஆமென், ஏதேன் தோட்டத்தை உண்டாக்குனா, ஏதேன் தோட்டத்தில் ஆறுகளை உண்டாக்கினா, ஆறுகளில ஆமென் விலை உயர்ந்த முத்துக்களை உண்டாக்கினா, அதே போலதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு வரப்போற காரியங்கள் 2025ல, ஆமென், ஸ்தோத்திரம், 2025 பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனம் வரப்போகிறது. 2025க்குள்ள என் ஜனம் வரப்போகிறது. 2025 என் ஜனத்துக்கான சகல நன்மைகளையோ, சகல ஆசீர்வாதங்களையோ, சகல செழிப்பையோ நீ ஆயத்தமாக்கி வைத்துக்கோ. என் ஜனம் 2024 இருந்தது போ, 2024 சந்தித்த வெறுமைய, 2024 சந்தித்த தோல்விய 2025 என் ஜனம் பார்ப்பது இல்லை. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Jesus, we thank you, Lord. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய பட்சத்தில் இருந்து நமக்கு உதவி செய்கிற கர்த்தர், நம்முடைய பட்சத்தில் நமக்கு உதவி செய்கிற தேவன். ஆமென், சோதரா, ஆமென், சோதரா. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், இஸ்ரவேல் தேசமே, இஸ்ரவேல் தேசமே, இஸ்ரவேலின் மலைகளே, இஸ்ரவேலின் பள்ளத்தாக்குகளே, இஸ்ரவேலின் நதிகளே, என் ஜனம் வரப்போகிறது, என் ஜனம் வரப்போகிறது. என் ஜனங்களின் சிறையிருப்பு முடிய போகிறது, என் ஜனங்களின் அடிமைத்தனம் முடிய போகிறது. என் ஜனத்துக்கு தேவையான சகல நன்மைகளையும், என் ஜனத்துக்கு தேவையான சகல ஆசீர்வாதங்களையும், என் ஜனத்துக்கு தேவையான சகல நன்மைகளையும் நீ ஆயத்தமாக்கி வை. Hallelujah.
Thank you, Lord. Thank you, Lord. ரல்ல ஷிபியா கரபா Hallelujah. லீதா டரா லஷகலபு. Praise the ஆமென். Lord. வசனம் சொல்லுகிறது, இயேசு சொன்னா நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்படாத, நாளைய தினம்தான் ஆமென் ஆமென் நம்மளை குறித்து கவலைப்படும் என்று சொல்லி ஆமென் ஆண்டவர் சொல்லுகிறார். 2025ல இதுவரைக்கும் சந்தித்த தோல்விகள் இருக்காது. 2025ல இதுவரைக்கும் வடித்த கண்ணீர் இருக்காது. 2025ல இதுவரைக்கும் பார்த்த வனாந்தரம் இருக்காது. 2025ல இதுவரைக்கும் சந்தித்த அவமானம் இருக்காது. 2025ல இதுவரைக்கும் அவன் வேதனைப்பட்ட காரியம் இருக்காது. ஆண்டவர் 2025 தம் ஜனங்களுக்கு ஆயத்தமாக்கி இருக்கிறார். Hallelujah. Shadaragababa. Glory to the Lord. ரபாலா ஷகதரலா நல்லவர். லீதரலஷ்மியக்கரபு. ரத்தம் ஆமென் ஆமென். இதுவரைக்கும் இருந்தது போல அல்ல. ஆமென் ஆமென். நம்முடைய பட்சத்திலிருந்து உதவி செய்கிற கர்த்தர். ஆமென் ஸ்தோத்ரா. எந்த காரியங்கள் பண்படுத்தப்படாமல் இருந்ததோ, எந்த காரியங்கள்ல ஆமென் ஒரு துவக்கத்தை பார்க்க முடியாமல் இருந்ததோ, ஆமென் வளர்ச்சி இல்லாத காரியங்கள்ல ஆமென் சத்துருவானவன் பட்டணத்தை வெறுமையாக்கி போட்டா. சத்துருவானவன் ஆமென் ஆமென் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற நிலங்களை அவன் ஆமென் பாழாக்கி போட்டா. விதைப்பதற்கு ஏற்றவைகள் அல்ல, பிரயாசப்படுவதற்கு ஏற்றவைகள் அல்ல, ஆமென் நன்மைகளுக்கு ஏற்றவைகள் அல்ல. ஒரு விவசாயமும் பண்ண முடியாது, ஒரு செடி கொடிகளும் வளர முடியாது. அங்க இருக்கிற ஜீவனை அழித்து போட்டா. ஆனா கர்த்தர் புதிய ஜீவனை அவர் கட்டவிழ்த்தார். Hallelujah. Praise the Lord. நான் இப்படி சொல்றேன். ஆமென் ஸ்தோத்திரம். ஆதாமுக்குள்ள இருந்த ஜீவனை, ஆதாமுக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவரை, ஆதாமுக்குள்ள இருந்த அதிகாரத்தை சத்துருவானவன் இழந்து போக பண்ணினா. ஆனால் பிந்தின ஆதாமாகிய கிறிஸ்து வந்த பொழுது ஆவியானவரை மறுபடியும் அவர் நிரந்தரமாய் கொடுத்தா. ஆவியானவரை மறுபடியும் அவர் நிரந்தரமாய் கொடுத்தா. இதற்கு முன்பதாக ஒரு ஆதாம் தான் அதிகாரம் செலுத்தினார். ஆனா கிறிஸ்துவுக்கு பின்பதாக எல்லாரையும் அதிகாரம் உடையவர்களா அவர் மாற்றினார். Praise God. Hallelujah. Hallelujah. Amen. Amen. ஆதாமே மாத்திரந்தா இந்த பூமியின் மேல் சகல அதிகாரத்தை கொடுத்து வைத்திருந்தா. அந்த அதிகாரத்தை சத்துருவானவன் இழக்க வைத்தா. ஆனால் இயேசு கிறிஸ்து மறுபடி பூமிக்கு வந்து அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து ஆமென் மூன்றாவது நாள் அவர் உயிரோடு எழும்பி இப்போ ஒரு ஆதாம் அல்ல, ஆமென் இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஆமென் இந்த உலகத்தின் மேல் இயற்கை மேல் சத்துருவின் அவர் அதிகாரத்தை ஆமென் நிரந்தரமாய் கொடுத்திருக்கிறார். Hallelujah. இதுவரைக்கும் உங்களை விட்டு போன காரியங்கள், இதுவரைக்கும் உங்களை விட்டு விலகி போன நன்மைகள், இதுவரைக்கும் உங்களை விட்டு விலகி போன விடுதலைகள் ஆண்டவர் சொல்லுகிறார் இனி அது நிரந்தரமா உங்களோடு தங்கி இருக்கும். Amen. கரம் தட்டி ஆண்டவருக்கு ஒரு Thank you, Lord. Thank you, Lord. நல்லவர். கரங்களை தட்டி வாயில திறந்து அந்நிய பாஷைகளை பேசி yes ஆமென் அதிகாரம் வெளிப்படட்டும். அதிகாரம் வெளிப்படட்டும். right now சத்துரு பாழாக்கின காரியங்கள் ஒரு ஜீவ ஒரு புதிய தொடக்கம் ஒரு புதிய ஆரம்பம் அது உண்டாகட்டும். Amen. Glory to the Lord. நல்லவர். Hallelujah. சத்துருவானவன் எந்த காரியங்கள்ல கை வைத்தானோ, எந்த காரியங்கள நன்மைகளை இழந்து போக பண்ணினானோ, ஒருவேளை உங்க சரீரத்துல கை வைத்தானா, உங்க சரீரத்துல ஆரோக்கியத்துல கை வைத்தானா, உங்க சரீரத்துல சுகத்துல கை வைத்தானா, உங்க சரீர அவயவங்களை கை வைத்தானா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் கரத்தை எடுக்க போகிறார். இப்பொழுது அவன் சத்துருவே, அவன் உனக்கு என்கிட்ட அதிகாரம் இல்ல, என் சரீரத்தில் அதிகாரம் இல்ல, என் குடும்பத்தில் அதிகாரம் இல்ல, என் சபையில் அதிகாரம் இல்ல, என் ஊழியத்தில் அதிகாரம் இல்ல, என் பிள்ளைகள் மேல் அதிகாரம் இல்ல, என் கணவன் மேல் அதிகாரம் இல்ல, என் மனைவியின் மேல் அதிகாரம் இல்ல. கரத்தை எடு right now. Oh, Jesus name.
Yes. Thank you, Lord. Yes, Thank yes, you, yes. Lord. ஆமென். நல்ல வாயில திறந்து சொல்லுங்க, சத்துருவே என் சரீரத்துல உனக்கு இடம் இல்ல, இல்லை. என் குடும்பத்துல இடம் இல்ல, இல்லை. என் ஆரோக்கியத்துல இடம் இல்ல, இல்லை. என் நன்மைகள்ல இடம் இல்ல, இல்லை. என் பிள்ளைகள் மேல அதிகாரம் இல்ல. கரத்தை எடு, கரத்தை எடு, கரத்தை எடு, கரத்தை எடு, கரத்தை எடு. Right now. Thank you, Jesus. ஷாபா ரகா Thank you, தரபா. Jesus. ஆமென். இன்னும் தேவ வல்லமை, இன்னும் தேவ வல்லமை, இன்னும் தேவ வல்லமை, இன்னும் தேவ வல்லமை. இப்பொழுது கட்டுகள் உடையுது. மகிமை, மகிமை. Thank you, Lord. Hallelujah. ரக்கபாரா லஷ்யா கரபு. Hallelujah. நீதா டகா ரிபாலா ஷமரக கரபா. ஆமென். அறிக்கை செய்யுங்க, சத்துருவே என் சரீரத்துல இடம் இல்லைன்னு சொல்லுங்க. Hallelujah. வியாதி இருக்குன்னா சொல்லுங்க. Amen. உனக்கு எந்த இடம் இல்ல. நோயே, உனக்கு இடம் இல்ல. ஆமென். என் பிள்ளைகள்ட்ட இடம் இல்ல. ஆமென். அறிக்கை செய்யுங்க. நீங்க சொல்லும்போது விடுதலை, நீங்க சொல்லும்போது விடுதலை, நீங்க சொல்லும்போது விடுதலை, நீங்க சொல்லும்போது விடுதலை. Right now. நல்ல வாயில திறந்து ஆமென். அதிகாரத்தோட, 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 அதிகாரத்தோட. இது ஒரு புதிய தொடக்கம். Hallelujah. கிருபை, 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 கிருபை. Yes, thank you, Jesus. Yes, yes, yes. Thank you, Jesus. அதிகாரத்தோட, அதிகாரத்தோட சொல்லுங்க. Hallelujah. 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 கிருபை, கிருபை, கிருபை. அதிகாரத்தோட கட்டளைங்க. நன்றி ராஜா. என் சரீரத்துல உனக்கு இடம் இல்ல, இல்லை. என் சரீரத்துல உனக்கு இடம் இல்ல. Amen. ஆமென். சோதரா, Amen. வியாதியே உனக்கு இடம் இல்ல. இல்லை. ஆமென். அறிக்கை செய்யுங்க. நீங்க Yes, சொல்லும் Lord. பொழுது விடுதலை நடக்கும். நீங்க Yes, சொல்லும் பொழுது Lord. அற்புதத்தை பாப்பீங்க. ஆமென். Hallelujah. ஊழியக்காரன் வந்து ஜெபித்தால் அல்ல, Hallelujah. நீங்கள் கட்டளை இடும் பொழுது, Amen, Lord. நீங்கள் வாயில திறந்து பேசும் பொழுது அவர் விடுதலை அளிக்கிறார். ரெக்டன்ஸ், ரெக்டன்ஸ், ரெக்டன்ஸ். Hallelujah. Praise the Lord. மகிமையானவர், நமக்கு அதிகாரம் பரிசுத்தமானவர். கொடுக்கப்பட்டிருக்கிறது. Thank you. சத்துருவின் மேல் அதிகாரம் Yes, கொடுக்கப்பட்டிருக்கிறது. Lord. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சாத்தானை சகல வல்லமையை Hallelujah. மேற்கொள்ளவும் அவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது, நீங்கள் உங்களுடைய வேதனைகளை பேசும் பொழுது, நீங்கள் உங்களுடைய நோய்களை பார்த்து பேசும் பொழுது, yes, அவன் விலகி போவான், அவன் விலகி போவான், அவன் விலகி போவான், அவன் விலகி போவான். yes, ஆமென். ஆமென். இந்த வார்த்தைகளை பேசும் பொழுது, ஆமென், இதோ விடுதலை நடந்து கொண்டிருக்கிறது, விடுதலை நடந்து கொண்டிருக்கிறது, விடுதலை நடந்து கொண்டிருக்கிறது, விடுதலை நடந்து கொண்டிருக்கிறது. சர்ப்பமே உனக்கு இடம் இல்ல, வியாதியே உனக்கு இடம் இல்ல, நோயே உனக்கு இடம் இல்ல, செத்த ஆவிகளே உனக்கு இடம் இல்ல, விக்கிரக வல்லமைகளே உனக்கு இடம் இல்ல, சாபமே உனக்கு இடம் இல்ல, தரித்திரமே உனக்கு இடம் இல்ல. இப்பொழுது எல்லாம் வெளியேறி போ. Hallelujah, hallelujah, hallelujah. கிருபை, 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 கிருபை. ஆமென், 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 ஆமென். சத்துரு பாழாக்கின காரியங்கள்ல ஒரு ஜீவன் வருகிறது, ஒரு ஜீவன் வருகிறது. ஆமென், ஆமென், ஆமென். சத்துரு பாழாக்கின காரியங்கள்ல ஆமென். சரி, அசட்டியா இருக்காதீங்க, நல்ல வாயில திறந்து ஜெபத்தோட இருங்க. சத்துரு பாழாக்கின காரியங்கள்ல ஆமென், அவன் அழித்து போட்ட காரியங்கள்ல ஆமென், திருடன் திருடின காரியங்கள்ல ஆமென், அழித்த காரியங்கள்ல ஒரு ஜீவன் வருகிறது, ஒரு ஜீவன் வருகிறது, ஒரு ஜீவன் வருகிறது, ஒரு ஜீவன் வருகிறது, ஒரு ஜீவன் வருகிறது. யோபுல வசனம் சொல்லுகிறது, ஒரு மரம் அது வெட்டப்பட்டு தரையில விழுந்து அது அழுகி போனாலும் தண்ணீர் வாசனை பட்ட மாத்திரத்துல அதுல ஒரு ஜீவன் வருவது போ இந்த பகல் வேளையில சத்துருவானவன் வெட்டி போட்ட காரியங்கள்ல, சத்துருவானவன் கீழே விழத்தள்ளின காரியங்கள்ல இதோ ஒரு ஜீவன் வருகிறது, ஒரு ஜீவன் வருகிறது, ஒரு தளிர் வருகிறது, ஒரு தொடக்கம் வருகிறது, ஒரு ஆரம்பம் வருகிறது. எஸ், எஸ், எஸ். தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை.
Hallelujah. Rakabala Hallelujah. shalakadaraba. மகிமை மகிமை Libari biantarala. ரத்தம் Lihamtaraba. மகிமையான Yes, Lord. மகிமையான Yes, Lord. Yes, Lord. தேவ Amen. அசாத்தியமான தேவ மகிமை. Thank you, Lord. அசாத்தியமான தேவ மகிமை. Hallelujah. Yes, Lord. அது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. Hallelujah. ஆமென். கரங்கள்ல இருக்கிற கட்டுகள் அது உடைந்து கொண்டிருக்கிறது. ஆமென். முதுகுல இருக்கிற கட்டுகள் அது உடைந்து கொண்டிருக்கிறது. ஆமென். தலையில இருக்கிற கட்டுகள் அது உடைந்து கொண்டிருக்கிறது. முன்னோக்கி போக விடாம நேற்று தின கேட்ட பிரசங்கத்தை போல ஆமென். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கழுதைய ஆமென் கட்டி வைத்திருக்கிறார்கள். அதால முன்னோக்கி போக முடியல. ஆமென். ஸ்தோத்திரம். அது பிரயாசப்படுகிறது. ஆனாலும் அந்த கயிறு அதை முன்னோக்கி போக விடாமல் தடுத்து கொண்டு இருந்தது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கட்டுகளை அறுத்து, அந்த கயிறுகளை அறுத்து, அந்த சங்கிலை அறுத்து, அந்த நுகத்தை அறுத்து, இதோ கிறிஸ்துவுக்காக எருசலேமுக்குள்ள நுழைகிற ஆமென் கழுதையாக கிறிஸ்துவை சுமந்து கொண்டு ஆமென் பட்டணங்களுக்கு நுழைகிற ஒரு கழுதையாக அவர் இப்பொழுது ஆமென் கட்டவிழ்த்து கொண்டு இருக்கிறார். அர்க்குராதர தீவராதுராத லிபலவர பௌசி எல்லா வாய்களை திறந்து நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி லியாபால ஷகதாரபா ஆமென். விட்டாதீங்க, அசட்டியா இருக்காதீங்க. ஒரு புதிய தொடக்கம் வருகிறது. ஒரு புதிய தொடக்கம் வருகிறது சகோதரி. நல்ல வாய்களை தட்டி ஆமென். வாய்களை திறந்து கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி இதோ மகிமை வெளியரங்கமாகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார் ஆமென். உன் சொந்த கண்கள் அதை காணும். அந்நிய கண்கள் அல்ல, அந்நிய கண்கள் அல்ல. இதோ உங்கள் சொந்த கண்களே, சொந்த கண்களே, சொந்த கண்களே ஆமே அதை காணும். மகிமையானவர். ஹalleluya. ரத்தத்தாலிச்சே Yes, Lord. நல்ல தெய்வம். Yes, Lord. நன்றி ராஜா. Ribaka நன்றி marala இயேசுவே. shakala நன்றி இயேசுவே. liba ribiantara நன்றி labo ராஜாவே. rikantara ba. Hallelujah. Amen, amen, amen. Hallelujah. Riba ribala shakala dadaba. Hallelujah. Riba marabo Glory to the lasitele Lord. libriakaraba rala sebe. Lord. Amen. நல்ல வாயிலத்தை யாரையும் பார்க்க வேண்டாங்க. நீங்க உங்களுக்கு விடுதலை வேணும்னா, உங்களுக்கு ஒரு தொடக்கம் வேணும்னா நீங்க ஆண்டவரை மாத்திரம் பாருங்க. ஆமென். பக்கத்துல இருக்கவங்க பார்க்க வேண்டாம். இன்னைக்கு ஒரு புதிய தொடக்கம். இது ஒரு தொடக்கத்தின் நாளா இருக்க போகிறது. சத்துரு அழித்து போட்ட காரியங்கள்ல ஆமென். சத்துருவாளன் அழித்து போட்ட காரியங்கள்ல இது ஒரு தொடக்கத்தின் நாளா, ஒரு ஆமென் தளிரின் நாளா ஆமென். கர்த்தர் வைக்கிறார், கர்த்தர் வைக்கிறார், கர்த்தர் வைக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45வது அதிகாரத்துல கோரேசை குறித்து சொல்லப்படுகிறது. கோரேஸ் என்றால் ஆமென் சூரியன் என்று அர்த்தம். ஆமென். ஸ்தோத்திரம். கோரேஸ் ஆண்டவர் தனக்காக வேறு பிரிக்கிறார். அவன் பிறப்பதற்கு முன்பதாகவே, பல வருடங்களுக்கு முன்பதாகவே கோரேசை குறித்து ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார். கோரேசை பார்த்து சொன்னார், நான் உன் வலது கையை பிடித்து ஆமென் உனக்கு. Thank you, Lord. Hallelujah. 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 மகிமை மகிமை மகிமை. ரத்தம் 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 இயேசுவின் ரத்தம். நல்லவர் நல்லவர். Hallelujah. ஆண்டவர் கோரேசை குறித்து Jesus. பல வருடங்கள், அவன் பிறப்பதற்கு பல வருடங்களுக்கு முன்பதாக சொல்லுகிறார். Hallelujah. கிழக்கிலே ஒரு நீதிமானை எழும்ப பண்ணுவேன், ரவுதா ரிஷியா. ஒரு நீதிமான எழும்ப பண்ணுவேன். ரத்தம். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45:1 ஆமென் 2வது வசனங்கள்ல வாசிக்கும்போது அவர் சொல்லுகிறார் ஆமென். கோரேசோட வலது கையை பிடித்து நான் அபிஷேகம் பண்ணின, நான் அபிஷேகம் பண்ணின கோரேசோட வலது கையை பிடித்து நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை செவ்வையாக்குவேன். ஆமென். சோதரா ஆமென். செவ்வையாக்குறது மாத்திரம் அல்ல ஆமென். உனக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாது இருக்கும். இதுவரைக்கும் பூட்டப்பட்ட வாசல்கள், எத்தனையோ மனுஷர்களுக்கு வாசல்கள் பூட்டப்பட்டு இருந்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், கோரேசை பார்த்து சொல்லுகிறார், கோரேசே நீ ஆமென் பாபிலோன் தேசத்தை நீ சிறைப்பிடிக்க வேண்டும். பாபிலோன் தேசத்தின் ஜனங்கள் ஆமென் அடிமைகளா இருக்கிறார்கள். பாபிலோன் தேசத்தை நீ சிறைப்பிடித்து பாபிலோன் தேசத்தில் என் ஜனங்களை நீ விடுதலையாக்க வேண்டும். அடிமையா இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும். Jesus. Hallelujah.
மகிமை மகிமை ரத்தத்தால் ரத்தத்தால் குறைஸ்டாண்டு சொல்றாரு, ரத்தத்தால் பாபிலோன் தேசம் செல்வ செழிப்பான தேசம். பாபிலோன் தேசத்துடைய காம்பவுண்ட் செவர், அதோடைய அலங்கம் 6 ரதங்கள் ஓடுமா, ஒரே நேரத்துல 6 ரதங்கள் ஓடும். அவ்வளவு பெரிய அலங்கம். ஆமென் சொல்ற, எத்தனையோ ராஜாக்கள் முயற்சி செய்தோம், அந்த அலங்கத்தை தாண்ட முடியல, அந்த அலங்கத்தை உடைக்க முடியல. அவ்வளவு பயங்கரமான அலங்கம். ஆமென் சொல்ற, சரித்திரம் சொல்லுகிறது 100 வெண்கல கதவுகளை வைத்து ஆமென் சொல்ற பாபிலோன் தேசத்தை பாதுகாத்து வைத்திருந்தாங்களா. ஆமென் சொல்ற 100 வெண்கல கதவுகளை வைத்து இரும்பு தாழ்பால்களை பூட்டி ஆமென் சொல்ற பாபிலோன் தேசத்தை அவ்வளவு பாதுகாப்பால் வைத்திருந்தார்கள். அங்க இருக்கிற பொக்கிஷங்களை ஆமென் சொல்ற கொள்ளையாடி வருகிற பொக்கிஷங்களை பூமிக்கு அடியிலேயோ அங்க இருக்கிற விக்கிரகங்களுக்கு அடியிலேயோ வைத்து ஆமென் மறைத்து வைத்திருந்தார்கள். அதனால ஆண்டவர் சொன்னாரு, கோரேசே ஆமென் நான் உன் வலது கையை பிடித்திருக்கிற ஆமென், உனக்கு முன்பாக இந்த வெண்கல கதவுகள் இருக்காது, உனக்கு முன்பாக இரும்பு தாழ்பால்கள் இருக்காது, உனக்கு முன்பாக அலங்கம் இருக்காது. பாபிலோன் தேசத்தை உன் கையில கொடுப்பே. எத்தனையோ ராஜாக்கள் முயற்சி பண்ணினாங்க, எத்தனையோ ராஜாக்கள் பிரயாசப்பட்டார்கள், அவர்களால பாபிலோனை தொட முடியல. ஆனா உன்மேல் இருக்கிற அபிஷேகம், உன்மேல் இருக்கிற வல்லமை ஆமென் பாபிலோன் தேசத்தை சிறப்பிடிக்க உனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. Glory to the Lord. உங்களுடைய வாழ்க்கை சத்துரு அடைத்த கதவுகள், அடைத்த வெண்கல கதவுகள் இப்போது திறக்கப்படுகிறது, இப்போது திறக்கப்படுகிறது, இப்போது திறக்கப்படுகிறது, இப்போது திறக்கப்படுகிறது. இரும்பு தாழ்பால்கள் இப்போது உடையுது, இப்போது உடையுது, 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 உடையுது. Yes, yes, right now, right now. Hallelujah. 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 Yes, உங்களுடைய கரத்தை பிடித்திருக்கிறது ஒரு மனுஷன் அல்ல, உலகத்தை உண்டாக்கினவர், சர்வ வல்லமை உள்ளவர். நீங்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே உங்களை குறித்து வாக்குத்தத்தம் வைத்தவர் அவர்தான். உங்க கரத்தை பிடித்திருக்கிறார். ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ராஜா. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் இடைக்கட்டை நான் கட்டினேன். ஆமென் சோதரா, உனக்கான ஆயுதத்தை நான் கொடுத்தேன், உன்னை நான் தயாராக்கி இருக்கிறேன். ஆமென். பாபிலோனை வீழ்த்துவதற்கு, பாபிலோனை ஜெயிப்பதற்கு, என் ஜனத்தை விடுதலையாக்குவதற்கு நான் உனக்கு இடைக்கட்டை கட்டினேன், நான் உனக்கு ஆயுதத்தை கொடுத்திருக்கிறேன். உனக்கு முன்பாக ராஜாக்கள் நிற்க முடியாது, உனக்கு முன்பாக எந்த ஆயுதமும் நிற்க முடியாது. நான் உன்னை எனக்காக, உன்னை எனக்காக நான் ஆயத்தமாக்கி இருக்கிறேன். ஹalleluya. 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 நன்றி ராஜா, நன்றி இயேசுவே. Thank you Jesus. பாபிலோன் தேசத்துல பயங்கரமான சிலைகளை செஞ்சு வச்சிருப்பாங்க. ஆமென். அந்த சிலைகளை பார்த்தாலே ஜனங்கள் பயப்படுவாங்களா, அவ்வளவு பெரிய பெரிய சிலைகளை உண்டாக்கி வைத்திருப்பார்களா. அந்த சிலைகளுக்கு அடியிலதா ஆமென் சோதரா தங்கத்தையோ வெள்ளியையோ ஆமென் சோதர பொண்ணு பாத்திரம் எல்லாத்தையும் ஒளித்து வைத்திருப்பாங்களா. ஆண்டவர் கோரேசை பார்த்து சொல்றாரு, கோரேசே நீ சூரிய, நீ சூரிய, நீ கால் வைக்கிற இடத்துல இருக்கிற இருள்கள் மாறும். ஆமென். நீ கால் வைக்கிற இடத்துல இருக்கிற கட்டுகள் மாறும். உனக்கு முன்பாக விக்கிரகங்கள் இருக்க முடியாது, உனக்கு முன்பாக அசுத்தாவிகள் இருக்க முடியாது, உனக்கு முன்பாக தடைகள் இருக்க முடியாது, உனக்கு முன்பாக வெண்கல கதவுகள் இருக்க முடியாது, உனக்கு முன்பாக இரும்பு தாழ்பால் இருக்க முடியாது, உனக்கு மறைவானது ஒன்றும் இருக்காது. ஆமென். ஹalleluya. ஹalleluya. Praise the Lord. Hallelujah. ஆமென் ஆமென். சத்துருவானவன் பாபிலோன் தேசத்துல எல்லா பொருட்களையும், இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லா நன்மைகளையும், ஆலயத்தில் இருக்கிற பொற்பாத்திரங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அவன் பூமிக்கு அடியிலையோ விக்கிரங்களுக்கு அடியிலையும் புதைச்சு வச்சிருக்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், அவன் மறைத்து வைத்த உன் நன்மைகளை
ஒளித்து வைத்த உன் ஆசீர்வாதத்தை, உன்னை விட்டு பிடுங்கின உன்னுடைய நன்மைகளை நான் உனக்கு திரும்ப தருவேன். நான் உனக்கு திரும்ப தருவேன். உன் வாழ்க்கையிலிருந்து எடுத்துட்டு போன அத்தனை ஆரோக்கியத்தையும், அத்தனை நன்மையையும், அத்தனை விடுதலையையும், அத்தனை சுகத்தையும், அத்தனை பணங்களையும், அத்தனை உயர்வுகளையும், அத்தனை பதவிகளையும் நான் உனக்கு திரும்ப தருவேன். Glory to the Lord. Glory to the Lord. Hallelujah. நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேஸ், நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவர். உன் கரத்தை ஆண்டவர் பிடித்திருக்கிறார். ஆமென். அவர் உனக்கு முன்னாக போகிறார். இனி ஒன்று உனக்கு மறைவாய் இருப்பது இல்லை. இனி ஒன்று உனக்கு மறைவாய் இருப்பது இல்லை. இது right now, right now, right now. இனி ஒன்று மறைவாய் இருப்பது இல்லை. இனி ஒன்று மறைவாய் இருப்பது இல்லை. Yes, நீ போகிற இடங்களில் இருக்கிற கட்டிகள் உடையும். நீ போகிற இடத்தில் இருக்கிற மறைபொருள்கள் அது வெளிப்படும். நீ போகிற இடத்தில் இருக்கிற ஆமென் ரகசியம் ஆராதிங்க, ஆராதிங்க. அப்படி கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றியை சொல்லு. ஆராதித்து தெய்வ பலனை வெறுமையானவனா இருக்க போவது அல்ல. நீ வெறுமையானவனா இருக்க போவது அல்ல. இழந்து போன அத்தனையையும், இழந்து போன அத்தனையையும், ஆமென், இழந்து போன அத்தனையையும் அவர் சொல்ல, நான் திரும்ப தருவேன். இரட்டத்தனையாய் தருவேன், இரட்டத்தனையாய் தருவேன், இரட்டத்தனையாய் தருவேன். உன் ஆயுசு நாட்களை நான் பெருக பண்ணுவேன். Hallelujah. Glory to God. மகிமை, மகிமை. Thank you, Lord. Hallelujah. Amen, amen, amen. Hallelujah. ஆண்டவர் சொல்லுகிறார், பாபிலோன்ல என் ஜனம் இருக்கிறது, பாபிலோன்ல என் ஜனம் இருக்கிறது, இந்த உலகத்துக்குள்ள என் ஜனம் இருக்கிறது, அவன் பக்கத்து கிராமங்களுக்குள்ள என் ஜனம் இருக்கிறது, பக்கத்து பட்டணங்களுக்குள்ள என் ஜனம் இருக்கிறது, பக்கத்து வீடுகளுக்குள்ள என் ஜனம் இருக்கிறது. நான் அபிஷேகம் பண்ணின கோரேசே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அபிஷேகம் பண்ணின கோரேசே, ஆமென், நீ புறப்பட்டு போ, நீ புறப்பட்டு போ, பட்டணங்களுக்குள்ள போ, தெருக்களுக்குள்ள போ, கிராமங்களுக்குள்ள போ. என் ஜனம் அடிமை இருக்கிறது, அதை விடுதலையாக்கு. என்னுடைய எருசலேமுக்குள்ள, என்னுடைய தேவாலயத்துக்குள்ள, என்னுடைய ஆமென் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள அவர்களை அழைத்து கொண்டு வா. அவர்களுக்கான நன்மைகள், அவர்களுக்கான ஆசீர்வாதங்கள், அவர்களுக்கான சுகம், அவர்களுக்கான விடுதலை என் தேசத்தை நான் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நல்லவர், நல்லவர், மகிமை நிறைந்தவர். Glory to God. Glory to the Lord. உங்களை முன் குறித்தது, உங்களை அழைத்தது, உங்களை அபிஷேகம் பண்ணினது ஏதோ சும்மா வந்துட்டு போவதற்காக அல்ல. ஆமென். சொல்றோம், பாபிலோன் போன்று ஆமென் சொல்ற அடைக்கப்பட்ட பட்டணங்களுக்கு உண்டு, அடைக்கப்பட்ட கிராமங்கள் உண்டு, அடைக்கப்பட்ட குடும்பங்கள் உண்டு. அதற்குள்ளாக என் ஜனம் இருக்கிறது. அன்று சொல்லுகிறார், என் ஜனம் அடிமையா இருக்கிறது, அவர்களை நீ விடுதலையாக்க வேண்டும். அதற்காக உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிற, அதற்காக கருத்தை பிடித்திருக்கிற. நான் எப்படி போவேன்னு யோசிக்காத, எப்படி நான் பட்டணத்துக்குள்ள போவேன்னு யோசிக்காத, எப்படி அந்த குடும்பத்துக்குள்ள போவேன்னு யோசிக்காத. ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு முன்னே போ, நான் உனக்கு முன்னே போ. எல்லா கோணலானவர்களை செவ்வையாக்குகிறேன், புதிய பாதைகளை நான் உனக்காக ஆமென் திறக்கிறேன். அடைக்கப்பட்ட வெண்கல கதவு அது இப்போது ஆமென் உடைக்கப்படுகிறது. Glory, glory, glory. Hallelujah, hallelujah. Praise the Lord. எரிகோவோட ராஜா ஒரு மனுஷன் உள்ள வரவும் ஒரு மனுஷன் வெளியே போகவும் முடியாதபடிக்கு அவன் எரிகோ கோட்டையை அடைச்சா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் பார்த்தாரு, நீ அடைக்கவா செய்யறன்னு சொல்லு. எரிகோ கோட்டையவே அவர் தகர்த்தது போல ஆண்டவர் சொல்லுகிறார், 2025 நீ நுழையும் போது ஆமென் பட்டணங்கள் உனக்கு திறந்து இருக்கும், கிராமங்கள் உனக்கு திறந்து இருக்கும். இதுவரைக்கும் அடைக்கப்பட்டு இருந்தது, இதுவரைக்கும் மனுஷன் அடைச்சா, இதுவரைக்கும் பிசாசு அடிச்சா, இதுவரைக்கும் சூழல் அடைச்சது. ஆனா நீ போகும்போது உனக்காக பட்டணங்கள் அது திறக்கப்பட்டு இருக்கும். Amen. Hallelujah. Rectanche, rectanche. Rababa rashakalaba. Lidarala shakalaba. Ribiyantaraba. ஜெபத்தோட இருங்க. ஆமென். அந்நிய பாஷையில பேசிக்கொண்டே இருங்க.
ஆண்டோடைய மகிமை அளவில்லாமல் இறங்கி வந்திருக்கிறது. ஆமீன். இங்க இருக்க சில நீங்க தரிசனம் பார்க்கிறீங்க. ஆமேஸ்வர உங்களுக்கு ஆன்மை சோதரம் ஆண்டவர் சில வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். ஆமீன் 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 ஆமேஸ்வரா. இது ஒரு புதிய தொடக்கமா இருக்க போகிறது. இது ஒரு புதிய ஆரம்பமா இருக்க போகிறது. இது ஒரு புதிய ஆரம்பமா இருக்க போகுது. இதுவரைக்கும் நீ வனாந்தரந்தா, இதுவரைக்கும் ஆமீன் கட்டப்பட்ட கழுதடா, இதுவரைக்கும் ஆமீன் மண்ணை பார்த்து கொண்டிருந்த கழுதடா. ஆனா இன்னைக்கு கட்டவிழ்க்கப்படுகிறது ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய ஆரம்பம். சத்துரு பாழான காரியங்கள்ல அவன் பாழாக்கின காரியங்கள்ல ஒரு புதிய தொடக்கம் உண்டாகுது, ஒரு புதிய தொடக்கம் உண்டாகுது. இதோ என் தேவனுடைய ஜீவன், என் தேவனுடைய ஜீவன் அது வெளிப்படுகிறது, அது வெளிப்படுகிறது, அது வெளிப்படுகிறது, அது வெளிப்படுகிறது. நல்லவர் நல்லவர் நல்லவர். நன்றி இயேசுவே. Glory to the Lord. Hallelujah, hallelujah. Yes, Lord. Praise the Lord. Yes, Lord. ஆமீன் ஆமீன் ஆமீன். பிசாசானவன் நினைச்சா ஆமென் ஸ்தோத்திரம், இயேசு சிலுவையில மரித்த பொழுது எல்லாம் முடிந்தது. இயேசு சொன்னா எல்லாம் முடிந்தது சொன்ன உடனே இவன் தீர்மானம் பண்ணிட்டான். ஆமென். எல்லாம் முடிந்தது. இனி இயேசு இல்ல, இனி யாருக்கும் விடுதலை இல்ல, இனி யாருக்கும் அற்புதம் இல்ல, எந்த பிசாசினை அவரால் துரத்த முடியாது சொல்லி ஆமென் சத்துருவானவன் நினைச்சா. ஆனாலும் அவனுக்கு ஒரு பயம். என்ன பயம் தெரியுமா? அவர் மரித்து 3ஆவது நாள் வருவேன் சொல்லி இருக்கிறாரு. அவரை வர விடக்கூடாது, அவரை வர விடக்கூடாதுன்னு சொல்லி கல்லறைக்குள்ள வைத்து ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து ஒரு முத்திரையை வைத்து திரளான சேவர்கள் காவலுக்கு நின்னாங்க. காரணம் என்ன தெரியுமா? இயேசு வெளியே வரக்கூடாது. அவர் வெளியே வந்தா இனி அவரை யாராலும் சமாளிக்க முடியாது. Hallelujah. Yes Lord. Glory to God. இதுதான் அவன் திட்டம். திட்டம் என்ன தெரியுமா? Amen. இயேசு வெளியே வரணும்னா அவருக்கு யாராவது உதவி செய்யணும். ஆமே. ஏன் அப்படின்னா இயேசு ஆமீன் மத்தவங்களை உயிரோட எழுப்புறது. ஆமே ஸ்தோத்திரம். ஆமீன். வலது கையை பிடிச்சு உயிரோட எழுப்பினாரு. ஆமே ஸ்தோத்ரா. பக்கத்துல போய் உட்கார்ந்து எழுப்பினாரு. ஆமே ஸ்தோத்ரா. கல்ல புரட்டி வச்சு லாசர்வை பார்த்து லாசர்வே வெளியே வா என்று சொல்லி எழுப்பினாரு. ஆமே ஸ்தோத்ரா. இத பார்த்த புறஜாதியர்கள் மற்ற ஜனங்கள் ஆமே ஸ்தோத்ரா இயேசு மரித்து போய் கல்லறைக்குள்ள இருக்கிறாரு, அவர் வெளியே வரணும்னா கல்லு புரட்டப்படணும், யாராவது உள்ள போகணும். ஆமீன். ஒண்ணு அவர் யாராவது தொட்டி எழுப்பணும், இல்லனா கல்ல புரட்டி யாராவது அவரை வெளியே கூப்பிடணும். ஆமென். அப்படிதான் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனாலதான் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து அதுல முத்திரை வைச்சாங்க. இந்த கல்லை யாரும் தொடக்கூடாது என்று சொல்லி ஆமென் ஸ்தோத்திரம். யாரும் பக்கத்துல வரக்கூடாதுன்னு சொல்லி ஆமென் கல்லறை சுற்றிலும் ஆமென் போர் சேவர காவலுக்கு நின்னாங்க. ஆனா என் தேவாதி தேவ பரிசுத்த ஆவியானவரை கல்லறைக்குள்ள அனுப்பி ஆமென் உள்ள இருந்த வழியை திறந்தா வெளியில அடைக்கப்பட்ட வாசல் உண்டு. ஆனால் ஆவியானவர் மரித்து போன இயேசுவின் சரீரத்துக்குள்ள வந்து அவர் ஒரு புதிய தொடக்கத்தை, ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்தார். அதே போல இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவர் புதிய தொடக்கத்தை கொடுக்கிறவர். Hallelujah. Alarabaladudaragaba. வெளியே வரவிடாதபடிக்கு சத்துரு நிறைய வழிகளை அடைச்சிருக்கலாம். ஆமென். வெளியே வரவிடாதபடிக்கு நிறைய மனுஷங்க தடையா நிக்கலாம். வெளியே வரவிடாதபடிக்கு வியாதி என்கிற முத்திரையை வச்சிருக்கலாம், நோய் என்கிற முத்திரையை வைத்திருக்கலாம், தரித்திரம் என்கிற முத்திரையை வைத்திருக்கலாம். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவர் உள்ள இருந்து முத்திரைகளை உடைக்கிறவர், முத்திரைகளை உடைக்கிறவர், முத்திரைகளை உடைக்கிறவர், முத்திரைகளை உடைக்கிறவர், முத்திரைகளை உடைக்கிறவர். மேல சத்துரு வைத்த எல்லா முத்திரைகளையும் இந்த பகல் வேளையில அவர் உடைக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி, நம்புறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி. என் தேவன் முத்திரையை உடைக்கிறார். நல்லவர் நல்லவர். நன்றி நன்றி நன்றி. Hallelujah. Praise the Lord. யோவான் நன்றி இயேசுவே. தரிசனத்தை பார்க்கிறான். Thank you Jesus. அவன் பார்க்கிறான் Hallelujah. முத்திரை போடப்பட்ட ஒரு புஸ்தகத்தை. Jesus. அவன் பார்க்கிறான், அதை உடைக்க ஒருத்தருமே இல்லை. அவன் அழுகிறான்.
இந்த உடைக்க ஒருத்தருமே இல்லையா அப்படின்ட்டு அப்பொழுது ஒரு சத்தம் கேட்கிறது, அதை உடைக்க அதிகாரம் பெற்ற ஒருவர் இருக்கிறார். Hallelujah. உடைக்க அதிகாரம் பெற்றவர் ஒருவர் இருக்கிறார். Yes, Lord. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சத்துரு போட்ட முத்திரைகளை Yes, உடைக்க அதிகாரமுடைய ஒரு Jesus. கர்த்தர் இருக்கிறார். Amen. ஒரு கர்த்தர் இருக்கிறார். Amen. ஆமென். அது எவ்வளவு பெரிய முத்திரையா இருந்தாலும், Amen. எவ்வளவு பெரிய காரியங்களா இருந்தாலும் சரி, Amen. அதை உடைக்க Hallelujah. மரணத்தையும் ஜாமீன் Yes. பாதாளத்தையும் வென்ற ஒருத்தர் இருக்கிறார். Hallelujah. முத்திரைகளை உடைக்கிற ஒருத்தர் இருக்கிறார். Amen. அவர்தான் இந்த Glory to பகல் God. வேளையில ஆமென் இறங்கி வந்திருக்கிறார். Hallelujah. உங்க மேல சத்துரு போட்ட எல்லா முத்திரைகளையும் அவர் உடைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் உடைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் உடைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் உடைத்துக் கொண்டிருக்கிறார். இனி நீ வியாதிஸ்தன் அல்ல, இனி நீ நோயாளி அல்ல, இனி நீ தரித்திரன் அல்ல. முத்திரை உடைக்கப்பட்டு ஜீவனோடு எழுப்பினவர். Glory. நல்லவர், நல்லவர், நல்லவர். Praise the Lord. Glory to Jesus. எத்தனை பேர் நம்புறீங்க? ஸ்தோத்திரம். இனி சத்துருக்கு என்ற இடம் இல்ல, Amen. பிசாசுக்கு என்ற இடம் இல்ல, Amen. வியாதிக்கு இடம் இல்ல, Amen. நோய்க்கு இடம் இல்ல. Amen. காரணம் அவன் போட்ட முத்திரையை உடைத்த கர்த்தர் உடைக்கிறவர். எனக்குள்ள இருக்கிறார். Hallelujah. Hallelujah. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வரும் பொழுது Jesus name. அவனை ஒரு ரூமுக்குள்ளேயோ அல்லது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளேயோ அடைச்சு வைக்க முடியாது. Amen. Hallelujah. அடைச்சு வைக்க முடியாது. முடியாதுப்பா. நல்ல ஆண்டு சொன்னாரு, so- பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து. Glory to God. அப்போஸ்தலர் 1:8 சொல்றாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து Amen. எருசலேமிலோ யூதாவிலோ ஆமென் சமாரியாவிலோ உலகத்தின் கடைசி பரியந்தமா Hallelujah. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தேங்கி நிற்கிற ஆவியானவர் Hallelujah. ஆமென். அவர் புறப்பட்டு ஓடுகிறார். Hallelujah. ஆமென். வற்றாத ஜீவ நதி. Amen, Lord. ஆமென். சுர சத்துரு அடைச்சு வைக்கலாம், ஆனா தடைகளை உடைக்கிறவர் உள்ள இருக்கிறார். Hallelujah. ஆமென். இயேசு அடைச்சு வச்ச கல்லறைக்குள்ள, ஆனா இப்போது இயேசு மகிமையாய். வரும்பொழுது ஆமென் மகிமையாய். கல்லுகள் ஆமென் கல்லு வல்லமையாய். புரட்டப்பட்டது. Yes, ஆமென். Lord. சிலுவைகள் விழுந்தார்கள். Yes, எத்தனை பேர் Lord. நம்புறீங்க? இன்னைக்கு Hallelujah. எனக்கு முன்பாக அடைக்கப்பட்ட வாசல்கள், அடைக்கப்பட்ட வாசல்கள், அடைக்கப்பட்ட இரும்பு கதவுகள் அது திறக்கப்படுகிறது. அது திறக்கப்படுகிறது. நல்ல கரங்களை தட்டி வாயில திறந்து, இதோ இரும்பு கதவுகள், வெண்கல கதவுகள் இப்பொழுது அது திறக்கப்படுகிறது. Hallelujah. 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 தேங்கி நிற்கிற நதி அல்ல, Yes. பட்டணங்களுக்குள் பாய்ந்து ஓடுகிற Amen. வற்றாத ஜீவ நதி. Amen. Hallelujah. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நன்றி. வற்றாத ஜீவ நதி Glory to the Lord. பட்டணங்களுக்குள்ள புறப்பட்டு ஓடுகிற நன்றி இயேசுவே. ஷாக்கா லாதாடாபா. ஆமென், Hallelujah. ஆமென், ஆமென், ஆமென். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்க Hallelujah. தடைகளை உடைத்துக் கொண்டிருக்கிறார். நன்றி இயேசுவே. ஆமென், ஆமென், ஆமென். வசனம் சொல்லுகிறது, நன்றி இயேசு கிறிஸ்துவை இயேசுவே. மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமா இருப்பதினா. நன்றி ஆமென். சோதரா, ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். எத்தனை பேர் நன்றி. நம்புறீங்க? ஆமென். ஆமென். நீங்கள் நம்பும் பொழுதே விடுதலை நடக்கிறது. Hallelujah. நீங்கள் நம்பும் பொழுதே விடுதலை நடக்கும். Hallelujah. எப்படி மரித்து போயிருந்த இயேசுவை Yes, Lord. ஆமென் சோதரா கல்ல புரட்ட வச்சு Jesus. முத்திரையை உடைச்சு மனுஷங்களை Jesus. மேற்கொண்டு வெளியே வர வைத்தாரோ, Jesus. அதே போல இன்னைக்கு உங்களுடைய மகிமை. வாழ்க்கையில இருக்கிற Hallelujah. சத்துரு போட்ட ஆமென் முத்திரைகளை Hallelujah. உடைச்சு, Yes, சத்துரு Lord. போட்ட ஆமென் சோர வெண்கல கதவுகளை உடைச்சு Wow. அவர் வெளியே கொண்டு வருகிறார். Yes, Lord. Hallelujah. Hallelujah. Glory to the Lord. ஸ்தோத்திரம். அவர் வேற ஸ்தோத்திரம். எங்கேயும் இல்ல, உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். Amen. ஆவியானவர் வேற எங்கேயும் இல்ல, உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். Amen. ஆமென். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். சிம்சோனை எல்லாரும் கட்டி போட்டுட்டாங்க. ஆமென். கட்டி போட்டுட்டு சொல்றாங்க, பெலிஸ்தியன் உண்மையில வந்துட்டா. Hallelujah. ஆமென். நீ கட்டப்பட்டுட்ட. ஆமென். Hallelujah. ஆமென். நல்லா கவனிங்க. சாமி ஸ்தோத்திரா. எல்லாரும் சொல்றாங்க, ஆமென். ஸ்தோத்திர தெரியலால் சொல்றா சிம்சோனை பார்த்து, சிம்சோனே நீ கட்டப்பட்டு இருக்கிற, பெலிஸ்தியர்கள் உன்னை கொல்லும்படி வந்துட்டாங்கங்கறா. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரா. ஆமென். இப்போ சிம்சோன் மேல ஆவியானவர் இறங்கின பொழுது அந்த Hallelujah. கட்டுகள் தன்னாலே அருந்து போனது. Amen. வசனம் சொல்லுகிறது, Yes. தீப்பட்ட நூலு போல
அந்த கட்டுகள் எல்லாம் பிரித்தது. அது மாத்திரமல்ல, அவனை அழிக்க வந்த பெலிஸ்தியர்களை, ஆமென், சத்துருக்களை, ஆமென், சிம்சோன் அழித்து போட்டான். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சத்துரு உங்க மேல போட்ட கட்டுகளை அவர் உடைத்துக் கொண்டு இருக்கிறார். அவர் உடைத்துக் கொண்டு இருக்கிறார். அவர் உடைத்துக் கொண்டு இருக்கிறார். அவர் உடைத்துக் கொண்டு இருக்கிறார். கட்டுகள் தீப்பட்ட நூலு போ, தீப்பட்ட நூலு போ, தீப்பட்ட நூலு போ, தீப்பட்ட நூலு போ. அந்த கட்டுகள் ஆமென் அறுக்கப்படுகிறது. Glory to God. Hallelujah. உங்க மேல ஆவியானவர் இருக்கும் பொழுது ஆமென். ஒருத்தர் உங்களை கட்டி வைக்க முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது, நம்பும் பொழுது, அறிக்கை செய்யும் பொழுது தாங்க அற்புதம் நடக்கும். ஆமென். 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 நல்ல வாயிலத்தில் அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, என்ன ஒரு கட்டு கட்டி வைக்க முடியாது. என் மேல இருக்கிற கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டது. என் மேல இருக்கிற கட்டுகள் அறுக்கப்பட்டது. அறிக்கை செய்யுங்க. என் மேல ஒரு கட்டும் இல்ல. சத்துருவின் கட்டு ஒரு என் மேல இல்ல. சத்துருவின் கட்டு ஒண்ணு என் மேல இல்ல. சத்துருவின் கட்டு ஒண்ணு என் மேல இல்ல. அது அறுக்கப்பட்டது. அது அறுக்கப்பட்டது. என் மேல ஆவியானவர் இறங்கின பொழுது, என் மேல அபிஷேகம் இறங்கின பொழுது, அந்த கட்டுகள், இது அந்த கட்டுகள், ஆமென், இப்போது அறுக்கப்பட்டது. Glory to God. Hallelujah. Hallelujah. Praise the Lord. ஒரு கட்டு நம்ம மேல இருக்க முடியாது. நல்லது. ஆவியானவரை கட்டி வைக்க முடியுமா? சொல்லுங்க. முடியாது. சொல்லுங்க. கட்டி வைக்க முடியுமா? நோ. ஆவியானவர் அடைச்சு வைக்க முடியுமா? நோ. ஆமென், முடியாது. அதே போலதான் அந்த ஆவியானவர் எங்க இருக்கிறார் தெரியுமா? நமக்குள்ளதான் இருக்கிறார். ஆதலால் ஒருவனும் என்னை கட்டி வைக்க முடியாது. ஒருவனும் என்னை அடைச்சு வைக்க முடியாது. ஒரு முத்திரையோ, ஒரு முத்திரையோ, ஒரு அரசாங்கமோ, ஆமென், ஒரு வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஒன்றும் என்னை, ஆமென், கட்டி வைக்கவோ அடைச்சு வைக்கவோ, ஆமென், முடியாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Hallelujah. ஆண்டவர் கோரேசை பார்த்து சொன்னாரு, கோரேசே, உன்னுடைய இடைக்கட்டை நான் கட்டுனேன் அப்படின்னா, இடைக்கட்டுங்கிறது அவங்க போடுகிற ஒரு பெல்ட். அந்த பெல்ட்ல தான் அவங்க யுத்தத்துக்கு போவதற்கான எல்லா ஆயுதங்களையும் வைத்திருப்பாங்க. சொல்றாரு கோரேசை பார்த்து, ஆமே, நீ போகிற யுத்தத்துக்கு, நீ போகிற பாபிலோனுக்கு, ஆமே, நான் ஆயுதத்தை உனக்காக ஆயத்தமாக்கி கொடுத்திருக்கிறேன். இதோ புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள யந்திரமாக்கி இருக்கிறார். இனி நீ மலைகளை மிதிக்கும் பொழுது அது குன்றுகளாய் மாறும். குன்றுகள் பதர்களாய் மாறும். உனக்கு நான் இடைக்கட்டி கட்டி இருக்கிறேன். உன்னோட ஆயுதத்துக்கு முன்பதாக ஒரு ஆயுதமும் நிற்க முடியாது சொல்லுகிறார். ஆமென். மற்ற ராஜாக்களுடைய பட்டயங்கள் அது தூசியை போல மாறும். அது தூசியை போல மாறும். இன்னைக்கு இந்த பகல்ல ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சபைக்கு நான் இடைக்கட்டி கட்டினேன், ஒன்றும் மேற்கொள்ள முடியாது. Glory to the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Sotram, sotram, sotram. Sotram. Rektatalche, 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 rektatalche. Hallelujah. Hallelujah. Amen. Amen. Glory to the Lord. ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாதுங்க. ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது. ஒன்று உங்களை கட்டி வைக்க முடியாது. அப்படியே எழும்பி நிக்கலாமா? ஆமென். கொஞ்சம் அப்படியே எழும்பி நிக்கலாமா? ஒன்று உங்களை கட்டி வைக்க முடியாது. ஆமென். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், இதுவரைக்கும் கட்டி வைத்திருந்த கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆமென். அறுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார். ஆமென். கிதியோன் சொன்னார், ஆண்டவரே, என் குடும்பத்துல நான் ரொம்ப ஏழ்மையானவன், நாங்க ரொம்ப ஏழை குடும்பம், நான் ரொம்ப சின்ன பையன் சொன்னா, ஆண்டவர் சொன்னா, நான் உன் கூட இருக்கிறேன். எல்லா கண்களை மூடி ஆண்டவர் சொன்னா, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். நீ போ, உன் தகப்பனுடைய விக்கிரக தோப்புகளை நீ வெட்டி போடு. கர்த்தர் சொன்னா, நீ போ, உன் தகப்பனுடைய விக்கிரக தோப்புகளை நீ வெட்டி போடு. அது இருக்கிறதுனாலதான் ஆமே உன் பட்டணத்துக்குள்ள சத்துரு வருகிறான். அது இருக்கிறதுனாலதான் உன் பட்டணத்துக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்களை சத்துரு எடுத்துட்டு போறான். நீ போ, அதை வெட்டி போடு சொன்னாரு. இன்னைக்கு அதே போல சிலருடைய கரங்கள்ல தேவன் தன்னுடைய பட்டயத்தை கொடுக்கிறார். ஆமே, தன்னுடைய பட்டயத்தை கொடுக்கிறார். இனி உங்களுக்கு முன்பதாக எந்த விக்கிரக தோப்புகளோ, எந்த விக்கிரகத்தின்
வல்லமைகளும் இனி இருக்க முடியாது. நல்ல கரங்களை தட்டி ஆமென். நல்ல அந்நிய பாஷைகளை பேசி நல்ல நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி நல்ல வாயில திறந்து எஸ் 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 தேவ வல்லமை தேவ வல்லமை தேவ வல்லமை தேவ வல்லமை ஆமென் ஆமென் ஆமென். கிதியோனுடைய பட்டயம் அது கர்த்தருடைய பட்டயம். கிதியோனுடைய கையில் இருக்கிற பட்டயம் அது கர்த்தருடைய பட்டயம். உங்க கையில் இருக்கிற பட்டயம் அது கர்த்தருடைய பட்டயம். அது கர்த்தருடைய பட்டயம். அது கர்த்தருடைய பட்டயம். நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேசி நல்ல அந்நிய பாஷைகளை பேசி ஒரு புதிய தொடக்கம் உண்டாகிறது. ஒரு புதிய தொடக்கம் உண்டாகிறது. ஒரு அதிகாரம் கைமாறப்படுகிறது. ஒரு அதிகாரம் கைமாறப்படுகிறது. இப்பொழுது right now right now right now right now இது தேவ வல்லமை தேவ வல்லமை தேவ வல்லமை. நல்ல வாயில திறந்து கட்டின எல்லா கட்டிகளும் இப்போ 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 அது உடைகிறது. ஆமென் ஆமென். விடுதலை 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 காரியங்களை குறித்து அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. Glory to the Lord. இந்த காரியங்களை சத்துருவானவன் பாழாக்கி போட்டானோ. ஆமென் ஆமென் ஆமென். சோதரா இஸ்ரவேல் தேசத்தை ஆமென் இஸ்ரவேல் ஆமென் எருசலேம் தேவாலயத்தை அவர்கள் தீக்கொளுத்தி போட்டார்கள். ஆமென். அங்க இருக்கிற பாதுகாப்பை எல்லாம் அழித்து போட்டார்கள். அங்க இருந்து கிடைத்த நன்மைகள் எல்லாம் அழித்து போட்டார்கள். ஆனால் தேவ மறுபடி அங்கே இருக்கிற மரங்களை பார்த்து பேசினா மலைகளை பார்த்து பேசினா ஆமென். பேசின பொழுது புதிய மரங்கள் முளைக்க தொடங்கினது. புதிய செடிகள் முளைக்க தொடங்கினது. புதிய நன்மைகள் வெளிப்பட ஆரம்பித்தது. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேமுக்கு வந்து பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு வந்து மலைகளுக்கு ஏறி மரங்களை வெட்டி தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்டினார்கள். தேவனுக்காக ஆலயத்தை கட்டினார்கள். எந்த பூமி அழிக்கப்பட்டதோ எந்த பூமியில் இருக்கிற ஜீவன் எடுக்கப்பட்டதோ அதே பூமியில புதிய ஜீவனை கொடுத்து ஆமென் புதிய மரங்களை முளைக்க வைத்து அதை வைத்து தேவன் தனக்காக ஒரு ஆலயத்தை கட்டினார். அந்த ஆலயத்தில் தேவ மகிமை ஆமென் பயங்கரமாய் வெளிப்பட்டது. Hallelujah. Glory to the Lord. Hallelujah. Yes, Lord. Praise the Lord. ஆலயத்தின் மகிமை காட்டிலோ பின்னின ஆலயத்தின் மகிமை பெரியதாயிருந்தது. காரணம் என்ன தெரியுமா? சத்துரு பாழாக்கின நிலத்திலிருந்து தேவன் தனக்காக ஒரு சந்ததியை எழுப்பினார். ஆமென் சொல்றா. ஆமென். தேவ ஜனங்கள் வாழ முடியாதபடிக்கு சத்துரு அழித்து போட்டா. ஆமென். எருசலேம் அழித்து போட்டா. ஆமென் சொல்றா. இதுவரைக்கும் எருசலேம் இருந்தது ஏழைகளா இருந்தார்கள், எளியவர்களா இருந்தார்கள், வயதானவர்களா இருந்தார்கள், ஒரு வேலை செய்ய முடியாதபடிக்கு ஆமென் சொல்றா பலவீனப்பட்டவர்களா இருந்தார்கள். ஆனா இப்போ எருசலேமில் இருக்கிறவர்கள் தனக்காக மச்சு வீடுகளை கட்டி தனக்காக ஆமென்
ஸ்தோத்திரம், நிறைய விதைகளை விதைத்து தனக்காக சொத்துக்களை சேர்த்து ஸ்தோத்திரம் தேவனுக்காக ஒரு பெரிய மகிமை உள்ள தேவாலயத்தை கட்டி போட்டார்கள். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சத்துரு எந்த காரியங்களை பாழாக்கினானோ, எந்த காரியங்களை அழித்து போட்டானோ, உங்களை பலவீனப்படுத்தினானோ, உங்களை வியாதிக்குள்ளாக்கினானோ, உங்களுடைய வருமானங்களை தடுத்தானோ, உங்களுடைய வளர்ச்சியை தடுத்தானோ, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் புதிய தொடக்கத்தை, புதிய ஆரம்பத்தை, புதிய வளர்ச்சி நான் கட்டவிழ்கிறேன். நான் கட்டவிழ்கிறேன். பூமி தன் பலனை கொடுக்கும். Glory, hallelujah, 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 glory to the Lord. நல்லவர், நல்லவர். Praise the Lord. Hallelujah. Amen, amen. Jesus. உங்க வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து நீங்க பேசுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை பார்த்து பேசுங்க. உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதியை பார்த்து நீங்க பேசுங்க. ஒரு 5 நிமிஷம் நீங்க உங்களுக்காக இப்ப நீங்க ஜெபிக்க போறீங்க. ஆமென். நீங்க இருக்கிறது வெளியில அல்ல, அவருடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்கிறீங்க, அவருடைய மகிமைக்குள்ள இருக்கிறீங்க. வசனம் சொல்லுகிறது, ஆமென், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல 40 வருடம் அந்த மகிமைக்குள்ள இருந்ததுனால அவருடைய வஸ்திரம் பழசாய் போகவில்லை, அவருடைய பாதரட்சைகள் பிஞ்சு போகவில்லை, அவருடைய சரீரத்துல ஒரு வியாதியும் வரல, ஒரு மரணமும் வராதபடிக்கு ஆண்டவர் பாதுகாத்தார். ஆமென். அவருடைய பலன், ஆமென், ஸ்தோத்திரம், அவர்கள் புறப்படும் பொழுது எப்படி அவங்களுக்கு பலன் இருந்ததோ அவருடைய முதிர் வயதிலும் அதே பலன் இருந்தது. இன்னைக்கு அந்த மகிமைக்குள்ளதான் இருக்கிறீங்க. ஆமேஸ்வர தைரியமா இப்போதைய காரியங்களை பார்த்து பேசுங்க. வியாதியே, ஆமென், இனி உனக்கு என்கிட்ட இடம் இல்ல, வெளியே போ சொல்லுங்க. தரித்திரமே, இனி உனக்கு என் குடும்பத்துல இடம் இல்ல, வெளியில போ. சாபமே, இனி இடம் இல்ல. ஆமென். பிசாசே, இனி இடம் இல்ல. சர்ப்பமே, இனி இடம் இல்ல. இனி இடம் இல்ல. இப்போ வெளியில போ. நல்ல வாயில திறந்து அறிக்கை செய்யுங்க. அறிக்கை செய்யுங்க. நீங்கள் சொல்ல சொல்ல அது அப்படியே நடக்கும். அது அப்படியே நடக்கும். அது அப்படியே நடக்கும். Glory to the Lord. Hallelujah. 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 கிருபை மேல கிருபை. அனைவருக்கும் முழங்கிடுவேன் சுவிசேஷம். சிறுமைப்பட்ட அனைவருக்கும் அபிஷேகம். என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம். என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம். என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம். என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே முழங்கிடுவேன் சுவிசேஷம். சிறுமைப்பட்ட அனைவருக்கும் முழங்கிடுவேன் சுவிசேஷம். சிறுமைப்பட்ட அனைவருக்கும் அபிஷேகம். என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம். என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம். என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம். என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. சிறையிலோர் ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே. சிறையிலோர் ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே. கட்டவிழ்களும் கட்டவிழ்களும் கட்டுகளை உடைகளும். கட்டவிழ்களும் கட்டவிழ்களும் கட்டுகளை உடைகளும். அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம். என் மேலே அபிஷேகம். அபிஷேகம் என் தலை மேலே
ஜனங்கள் விடுதலை பெறணுமே. கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும் கட்டுகளை உடைக்கணும். கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும் கட்டுகளை உடைக்கணும். அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. ஓ கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும் கட்டுகளை உடைக்கணும். கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும் கட்டுகளை உடைக்கணும். கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும் கட்டுகளை உடைக்கணும். கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும் கட்டுகளை உடைக்கணும். அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. ஹல்லேலூயா. ஆண்டவர் பாபிலோன்ல இருக்கிற பொக்கிஷங்களையும் புதையல்களையும் நல்லவர் சொன்னது நீங்கள் சுகபோகமாய் வாழ்வதற்கு மாத்திரமல்ல, உங்களுடைய பாலான நிலங்களை பயிர் நிலமாக்குவேன் சொன்னது ஹல்லேலூயா. நீங்கள் சுகபோகமாய் வாழ்வதற்காக அல்ல. ஆண்டவர் கோரேஷ்ட சொன்னாரு, உனக்காக 100 வெண்கல கதவுகளை உடைத்து 20 தாழ்பால்களை முறித்து ஒருவனும் ஜெயிக்க முடியாத பாபிலோனை நான் உன்னை ஜெயிக்க வச்சு அங்க ராஜா வாக்குனது, பாபிலோன் மேல அதிகாரம் கொடுத்தது நீ மாத்திர வாழ்வதற்காக அல்ல, அங்க சிறைப்பட்டிருக்கிற என் ஜன விடுதலை. அங்க அடிமையா இருக்கிற என் ஜன விடுதலை ஆகணும். சத்துருவின் பிடியில் இருக்கிற என் ஜன விடுதலை ஆகணும். ஆண்டவர் சொல்றதுக்கு என்ன தெரியுமா? ஆமேஸ்வர உங்களை விடுதலை ஆக்குனது, உங்களை அபிஷேகம் பண்ணினது, உங்களுக்கான நன்மைகளை கொடுத்தது, வழிகளை திறந்தது, வாசல்களை திறந்தது. ஆமேஸ்வரம் பட்டணங்கள்ல தேவனுக்கான ஜனங்கள் இன்னும் சத்துருவின் பிடியில் இருக்கிறார்கள், நோயில இருக்கிறார்கள், வியாதியில இருக்கிறார்கள், பிசாசின் பிடியில் இருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் விடுதலையாக்க வேண்டும். அவர்களை நீங்கள் விடுதலையாக்க வேண்டும். அவர்களை நீங்கள் விடுதலையாக்க வேண்டும். அதற்காக நான் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான், அதற்காக நான் கரத்தை பிடித்திருக்கிறான், அதற்காக நான் வெண்கல கதவுகளை உடைத்தான், அதற்காக நான் இரும்பு தாழ்பால்களை முறித்தான், அதற்காக தான் ஆமென் வனாந்தரமான உங்க வாழ்க்கையை அவர் செழிப்பாக்கினார். ஹல்லேலூயா. இயேசுவை சில குடும்பங்களுக்குள்ள நீங்கள் சுமந்து செல்ல வேண்டியது இருக்கிறது. சில கிராமங்களுக்குள்ள சுமந்து செல்ல வேண்டியது இருக்கிறது. சில பட்டணங்களுக்குள்ள சுமந்து செல்ல வேண்டியது இருக்கிறது. அதற்காக தான் உங்களுடைய கட்டுகளை அறுத்தார். அதற்காக தான் உங்களை விடுதலை ஆக்கினார். அதற்காக தான் உங்களை அபிஷேகம் பண்ணினார். அதற்காக தான் உங்களை இங்கே கொண்டு வைத்திருக்கிறார். அதற்காக தான் புதிய நன்மைகளை தொடங்கினார். அதற்காக தான் புதிய ஆரம்பங்களை கொடுத்தார். காரணம் ஆமென், நீங்கள் தேவனுக்காக கட்டப்பட்டு இருக்கிற ஜனங்களை கட்டவிழ்க்க வேண்டும். அதற்காக தான் அவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், சிறைப்பட்டு இருக்கிற என் ஜனம் விடுதலையாக்கப்பட வேண்டும். ஆமென் லார்ட். சிறைப்பட்டு இருக்கிற என் ஜனம் விடுதலையாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. மோசே பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்கள் எகிப்துல ஆமென் கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறாங்க, அழுது கொண்டிருக்கிறாங்க, பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறாங்க. அங்க இருக்கிற ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. மோசே நீ வா, நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன். மோசே சொன்னா, இல்ல என்னால முடியாது, எனக்கு திறமை இல்ல,
நான் வாக்கு வல்லவன் அல்ல, வேற யாரையாவது அனுப்பி சொன்னான். ஆண்டவர் சொன்னாரு, உன்னை நைல் நதியில உன்னை உயிரோட காப்பாத்துறது எதுக்காக தெரியுமா? இந்த ஜனங்களை மீட்டெடுப்பதற்காக. என்னைக்கும் செத்து போயிருக்க வேண்டிய ஒன்ன இன்னைக்கும் ஜீவனா வச்சுக்க எதுக்காக தெரியுமா? இந்த ஜனங்களை விடுதலையாக்க வேண்டியதுக்காக தான். பார்வோன் உன்னை கொல்ல வகை தேடி கொண்டிருக்கும் போது பார்வோனுடைய கண்களுக்கு உன்னை மறைச்சு வாழ வைத்து எதுக்காக தெரியுமா? ஆமே சொல்றா, சிறைப்பட்ட என் ஜனம் அவைகள் விடுதலைக்குள்ள வரணும், மீட்புக்குள்ள வரணும், ரட்சிப்புக்குள்ள வரணும். அதற்காக தான் மோசேயே, நீ வா, நீ எகிப்துக்கு வா, நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன், நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கி இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு அதே மோசே போலதான் நிறைய சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். என் ஜனம் மரித்து கொண்டிருக்கிறது, என் ஜனம் வேதனையில இருக்கிறது, என் ஜனம் அழுது கொண்டிருக்கிறது, என் ஜனம் கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கிறது, என் ஜனம் நன்மைகள் இல்லாமல் மரணத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமென். எகிப்தில் ஒரு பெரிய கூக்குரல் நடந்து கொண்டிருக்கிறது. பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்று கொண்டிருக்கிறார்கள். ஆமென் சோதரா, என் ஜனம் அது அழிந்து கொண்டிருக்கிறது. மோசே, என் ஜனம் அது அழிந்து கொண்டிருக்கிறது. நான் வேறு பிரித்த என் ஜனம் அது மரணத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நீ எத்தனை நாட்களுக்கு மௌனமா இருப்பா? எத்தனை நாட்களுக்கு விலகி ஓடுவா? நீ புறப்பட்டு வா, எலும்பு எலும்பு சீயோனே, உன் தூசியை உதறிவிட்டு எலும்பு. ஆண்டவர் கூக்குரலிடுகிறார். எத்தனை பேர் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க? ஆண்டவரே, நான் போறேன். ஆண்டவரே, ஈசாக் ஒரு சத்தத்தை கேட்கிறான். ஆண்டவர் சொல்ல ஒரு சத்தம், என் காரியமா யார் போவா? திறப்பில் நிற்கிற ஒரு மனுஷனையும் காணுமே. திரள் கூட்டமாய் கூட்டமான ஜனங்கள் மரணத்துக்குள்ள போய் கொண்டிருக்கிறார்கள், நரகத்துக்குள்ள போய் கொண்டிருக்கிறாங்க. அவர்களை தடுத்து நிறுத்த ஒரு மனுஷனை தேடின, ஒருத்தனை காணலே. ஏசா சொல்ற, ஆண்டவரே என்ன அனுப்பு, நான் போகிறேன். அந்த ஒரு அர்ப்பணிப்பு, அந்த ஒரு ஒப்பு கொடுத்துதல். ஆமென். ஏசாயாவுக்கு தேவன் பல ரகசியங்களை வெளிப்படுத்தினார், பல மறைபொருள்களை வெளிப்படுத்தினார், இயேசு பிறக்க போகிற காரியங்களை வெளிப்படுத்தினார். இன்னைக்கு அந்த அர்ப்பணிப்பு உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னா, இன்னைக்கு உங்களிடத்துல ஒரு புதிய துவக்கத்தை ஆண்டவர் வைக்க போகிறார். எத்தனை பேர் ஆண்டுட்டு அர்ப்பணிக்கிறீங்க? அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் போற, ஆண்டவரே என்ன அனுப்புங்க, ஆண்டவரே. ஆமென். பாமேஸ்வரப்பா, பாபிலோனுக்குள்ள என்ன அனுப்புங்க. ஆமென். ஆமென். எகிப்துக்குள்ள என்ன அனுப்புங்க, அடைக்கப்பட்ட பட்டணத்துக்குள்ள என்ன அனுப்புங்க. எத்தனை பேர் ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க? உங்களை இன்னைக்கு ஆண்டவர் தனக்காக வேறு பிரிக்கிறார். ஆமென். உங்கள் மேல் தன்னுடைய அதிகாரத்தை கொடுத்து, எப்படி பார்வோன் மேல ஆமென் சோதர மோசேக்கு அதிகாரத்தை கொடுத்தாரோ, பாபிலோன் மேல கோரேசுக்கு அதிகாரத்தை கொடுத்தாரோ, அதே போல அர்ப்பணிக்கிற உங்கள் மேல் தேவன் பட்டணங்களின் அதிகாரத்தை கொடுக்கிறார். பட்டணங்களின் அதிகாரத்தை கொடுத்து, ஆமே சோதரா, ஆமே தேவன் உங்களை பட்டணத்துக்குள்ள அதிகாரத்தோட நிற்க பண்ண போகிறார். Praise ye the Lord. Hallelujah. அப்படியே அர்ப்பணித்து, அப்படியே ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்து, தகப்பனே, எஸ் லார்ட், அப்படியே ஆண்டவரே நான் போற, ஆண்டவரே Hallelujah. நான் போற, ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு மனுஷனை தேடுறேன். ஏசி அந்த சத்தத்தை கேட்கல, நான் ஒரு மனுஷனை தேடுறேன். அந்த ஆண்டவருடைய கூக்குரலை, ஆண்டவருடைய கூக்குரலை கேட்கிறான். ஒரு மனுஷன் கூட இல்லையே. ஆயிரமான ஜனங்கள் தினமும் மரித்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களை தடுத்து நிறுத்துற ஒரு மனுஷன் இல்லையே. அதே வார்த்தை தான் ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். அதே வார்த்தை தான் ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். ஒரு மனுஷன் இல்லையே, ஒரு மனுஷன் இல்லையே. இந்த சபையில எனக்காக ஒரு மனுஷன் இல்லையே. இந்த கிராமத்துல எனக்காக ஒரு மனுஷன் இல்லையே. இந்த தெருக்கள் எனக்காக ஒரு மனுஷன் இல்லையே. இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க, ஆண்டவரே நான் போற, ஆண்டவரே நான் இருக்கிற, ஆண்டவரே என்ன அனுப்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, நான் போகிறப்பா. அழிந்து போற ஜனங்களை தடுத்து நிறுத்த, ஆமென், திறப்பு
திறப்பிலே நான் இருக்கிற ஆண்டவரே, திறப்பிலே நான் இருக்கிற ஆண்டவரே. ஆமென். என் கிராமத்துக்காக நான் இருக்கிறேன், என் சபைக்காக நான் இருக்கிறேன், என் குடும்பத்துக்காக நான் இருக்கிற ஆண்டவரே, என் தெருவுக்காக நான் இருக்கிற ஆண்டவரே. என்ன அபிஷேகம் பண்ணுங்க, என்ன அனுப்புங்க ஆண்டவரே. ஆமென். நான் ரெடியா இருக்கிறேன். Thank you, Master. Glory to the Lord. Hallelujah. பரிசுத்தரே. Hallelujah. ஸ்தோத்திரம். இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன் என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் வாசம் செய்யும் என் இதயம் நீர் வாசம் செய்யும். Praise the Lord. Hallelujah. ஆண்டவருடைய சமூகத்துல கர்த்தருடைய கரங்களில் விட்டு கொடுத்திருக்கிறோம். நம்முடைய கட்டுகளை அவிழ்த்து ஆமென் ஹalleluya கரம் பிடித்து தூக்கி விட்டிருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த தேவ ஆவியான உனக்குள் இருப்பதினால் சத்துரியன் உன்னை ஜெயிப்பதில்லை. ஹalleluya. இந்த நாளில் ஆண்டவருடைய கரங்களில் விட்டு கொடுத்த கர்த்தாவே, இன்று நான் என்னை ஜெயத்தோடு எழும்ப பண்ணினதற்காய் உமக்கு நன்றி என்று சொல்லி என்னை ஆண்டவரே அஸ்திவாரங்களை சீர்படுத்தி மறுபடி என்னை கட்டுவித்து கொண்டிருக்கிறேன். கட்டப்பட்ட ஒரு மாளிகையாய் கட்டி கொண்டு வருகிறேன், உயர்த்தி கொண்டு வருகிறேன், என்னை பலப்படுத்தி இருக்கிறேன். உமக்கு நன்றி என்று சொல்லி கர்த்தர் தந்த இந்த நல்ல வார்த்தைக்காய், விடுதலையின் வார்த்தைக்காய், ஆமென் தீர்க்க தரிசன வார்த்தைக்காய் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லி ஆண்டவரை துதிக்கலாமா? ஹalleluya ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹalleluya. கர்த்தர் நம்மோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நமக்கு தந்த ஆசீர்வாதங்கள் நாம் சுகபோகமாய் வாழ்வதற்கு அல்ல, அதை கொண்டு அநேகரை பிரயோஜனப்படுத்தக்கூடிய நல்ல கருவிகளாய் கர்த்தர் நம்மை மாற்றும்படி விரும்புகிறார். அநேகரை ஆதாயப்படுத்தி கர்த்தருக்கு நேராய் வழி நடத்துகிறவர்களாய், அநேகருக்கு சுவிசேஷம் சொல்லுகிறவர்களாக. ஹalleluya ஆமென் ஆமென். ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரை நம்ம துதிப்போமா? இன்னைக்கு நல்ல காலை வேளையிலே நல்ல வார்த்தைகளை, தீர்க்க தரிசன வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தந்தார். ஹalleluya ஆமென். அநேகர் ஆமென் ஆண்டவரை அறியாதபடி ஹalleluya அநேகர் இந்த உலகத்துல பாவத்திற்குள்ள இருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து ஒரு மனிதன் கவலையற்றிருப்பானால் வருகிற தண்டனைக்கு அவன் எப்படி தப்பித்துக் கொள்வான்? அநேக ஜனங்கள் நம்மை சுற்றி இருக்கிறாங்க ரட்சிக்கப்படாதபடி. ஹalleluya ஒரு பொருத்தனையோடு இந்த இடத்திலிருந்து நாம் கடந்து செல்லும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நல்ல வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஹalleluya ஒரு பொருத்தனையோடு ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நாம் பார்க்கிறவர்கள், நாம் பழகிறவர்களுக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லுவேன், நாம் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பை அநேகருக்கு சொல்லுவேன்ங்கிற பொருத்தனையோடு நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹalleluya இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார் என்பதை அநேக ஜனங்களுக்கு சொல்லும்படியா. ஆமென் 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 ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வருஷத்தின் கடைசியில ஆண்டவரே இப்படிப்பட்டதான ஒரு விடுதலை பெருவிழாவை கர்த்தர் எங்களுக்கு தந்தீர் ஆண்டவரே. நேற்றைய நாளிலே கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டீரப்பா. இந்த பகல் வேளையிலும் தேவ மனிதர் மூலமாய் தெளிவான வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே.
நீர் எங்களுக்கு தந்த ஆசீர்வாதங்கள், Amen, Lord. நீர் எங்களுக்கு தந்த நன்மைகள், நன்றி நீர் இயேசுவே. எங்களுக்கு தந்த சரீர சுகம், ஆரோக்கியம் எல்லாம் நாங்கள் இந்த உலகத்தில் சுகபோகமாய் வாழ்வதற்கல்ல Jesus. ஆண்டவரே. உமக்கு நன்றி. ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறதே இயேசுவே. ஹல்லேலூயா. ஒரு நாளிலே எங்களிடத்துல கணக்கு கேட்பீர் அப்பா. Hallelujah. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் நாங்கள் இந்த உலகத்துல நாங்கள் வாழ்வதற்காக அல்ல, Hallelujah. நீர் எங்களுக்கு தந்த விசேஷித்த வரங்கள். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை அநேகருக்கு சொல்லணும்ப்பா. Amen, Lord. இந்த விசுவாச பிள்ளைகள் எல்லாரையும் உம்முடைய சமூகத்துல தருகிறோம்ப்பா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காலையில விதைக்கப்பட்ட இந்த விதைகள் நல்ல நிலத்துல விழுந்த விதைகளை போல Hallelujah. நல்ல பலனை கொண்டு வரட்டும். இவர்கள் மூலமாக இந்த சபைக்கு இன்னும் அநேக ஆத்துமாக்களை வருகிற வருஷத்திலே கர்த்தர் கொண்டு வர போகிறீர். ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட அபிஷேகத்தினால அப்பா இந்த காலை வேளையில அநேகரை கர்த்தர் நிரப்பி இருக்கிறீர். அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய ஒரு விசேஷித்த கிருபைகளை இந்த காலை வேளையில இந்த சபையில ஊற்றி இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருவரும் உமக்காக பயன்பட்டு அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்களாக, ஆண்டவரே உமக்காக பயன்படுகிறவர்களாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் தூக்கி நிறுத்த போறபடினால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த 3 நாட்களும் இந்த இடத்துல வந்து தேவ ஊழியத்தை நிறைவேற்றுகிற தேவ மனிதருக்காக ஜெபிக்கிறோம். அருமையான போதகருக்காக, குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இன்னும் அதிகமாய் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த இடத்துல ஊழியம் செய்கிறதான அருமையான தகப்பனாருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து சாயங்காலம் நாளை தினத்தில் நடக்கிற கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தாங்க. கர்த்தர் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. சாயங்கால வேளையில் 6 மணிக்கு சரியாக ஆமென். இந்த நாளின் 2வது செக்ஷன் ஆரம்பமாகும். தேவ பிள்ளைகள் யாவரும் கலந்து கொள்ளுங்கள், மற்றவர்களை அழைத்து வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. God bless you.